திருச்சிற்றம்பலம். நிட்டை ஞானம். நிட்டை ஞானம் என்பதே ஞானத்தில் ஞானமாம். இது சிவபெருமானை அருச்சித்தல் முதல் சிந்தித்தல் ஈறாகிய ஞான பூஜையின் பயனான தெளிதலின் பின்னதாக நிகழ்வதாகும். இந்த நிலையில் வியாபக இயல்புடைய உயிரானது அதனை இழந்து ஏகதேசப்பட்டு நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் சென்று கொண்டிருந்த போக்கு வரவு ஒழிய பெறும். இதனால் உயிருக்கு பாவ புண்ணிய பயன் இல்லை ஆயிற்று. இதனால் உயிர் கரணங்களின் வயமாதல் நீங்கப் பெறுகின்றது. இறைவனுடைய வியாபகத்தில் உயிர் கலந்துவிடும். இவர்கள் நிலை ஜீவன் முக்தர் நிலை எனப்படும். இம்மையில் உடம்போடு இருக்கையில் இந்த நிலையே ஓங்கிய நிலை. இந்த நிலை அடைய பெற்றார் மனக்கவலை திவலையும் இல்லார் ஆவார். அதாவது சூரியன் எவ்விடத்து உதயமாயினும் எமக்கு என் என்றிருப்பர். உடம்பு உள்ள வரையினும் குறை ஏதும் இலராய் வாசனாமலமும் அறப்பயின்று வாழ்வர். உடம்பு நீங்கிய பின்னர் பரமுத்தி நிலையில் தமது வியாபகம் முழுவதும் அறிவு விளங்கப் பெற்று முதல்வனோடு ஒன்றுபடுவர். இதுவே சிவனோடு சமமாதலாகிய பொது தர்மமாம். இதற்கு சிறப்பு தர்மம் என்பது சித்தாந்த முத்தியில் இலது. இதனால் பஞ்சகிருத்தியம் செய்தல் உயிருக்கு இல்லை என்க. இத்தகையார் இம்மையில் எப்போதும் மேலோனாகிய சிவபெருமான் திருவடியை விட்டு பிரிய மாட்டார்கள். இதனை சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க என்று நம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருப்பதனால் அறியலாகும். திருவடியை விட்டு பிரியா நிலைமையினை சிரம் குவிவார் என்பது உணர்த்தும். ஓங்குவிக்கும் என்பது இப்பேற்றின் சிறந்த பேறு வேறு இல்லை என்பதையும் உயிர் தனக்குரியதான வியாபக நிலையை எய்தப்பெறும் என்பதையும் உணர்த்தும். சீரோன் என்ற பதத்தின் நுட்பம் உணரத்தக்கது. வற்றுதலும் முற்றுதலும் இல்லாத விளைவே சீர்மையாகும். எனவே மாணிக்கவாசக சுவாமிகள் வேகம் கெடுத்தாண்ட என்பது முதல் சிரம் குவிவார் என்ற வரையிலும் உள்ள 5 வாசகங்களாலும் குறுதுதியை ஞானத்தின் 4 நிலை வழி புலப்படுமாறு அருளியிருத்தல் காணலாம். புறத்தார்க்கு என்ற இடம் ஞானமற்றவரை சுட்டுதலினால் மேற்கோளாக இங்கு எடுத்து காட்டப்படாதது ஆயிற்று என்க. எனவே நிட்டை ஞானமே ஞான நிட்டையாம். ஞான நிட்டை மேவப்பெற்ற சீவன் முத்தருக்கு இருவினைகளும் இல்லை, பலனில் நாட்டமில்லை, தவம் முதல் குலாச்சாரம் நீரான எந்த நியமமும் இல்லை. இவர்கள் பயன் கருதாது தொழில் செய்யும் பாலரை நிகர்ப்பர். ஆதலால் இவர்க்கு மாயாமலம் இல்லை ஆயிற்று. பித்தர் போல் ஒரு காரியத்தை நியதியின்றி செய்வர். பித்தர் விருப்பு வெறுப்பின்றி தொழில் செய்பவர். ஆதலால் இவ்வுவமையால் இவர் கண்மமில்லை யாவர் எனலாம். மற்றும் இவர்கள் பேய் பிடிக்கப்பட்டவர் போல தேகத்தில் தான் என்கின்ற போதம் அற்று சிவமே தானாக நின்று செய்வர். பாடல் ஆடல்களையும் பரமானந்தத்தால் நிகழ்த்துவர். இவ்வாறு தன்னை மறந்து இவர்கள் தொழில் செய்வதால் ஆணவமலம் இல்லை ஆவர். இதுவே நிர்விகற்ப ஞானமாம் நிலை எனப்படும். இதனால் ஞான நிட்டையினரை விட்டு நன்மை தீமைகள் உறங்கினோன் கை வெறும்பாக்கெனவே தாமே தவிரும் என்க. இத்தகையவர்கள் செய்யும் காரியங்கள் முன்னுக்கு பின் முரண்பாடு உடையன போல காணப்படும். இவர்கள் அறிவு விகாரப்படுவது இல்லை. ஆதலால் இவர்கள் முதல்வன் திருவடியை விட்டு நீங்க மாட்டார்கள். வாயுவானது ஆகாயத்தை இடமாக கொண்டது. அது வாசனையுடன் கூடிய தென்றலாக வீசினாலும் அல்லது இதற்கு மாறான சூறாவளியாக வீசினாலும் ஆகாயத்தை விட்டு நீங்குவதில்லை. இவர்கள் இறைவன் திருவடி நீங்கா நிலைமைக்கு இது உவமையாகும். இவர்கள் எத்தொழில் செய்யினும் அறிவு விகாரப்படுவதில்லை என்பதற்கு மீன்கள் கடலில் தோன்றி வாழும் தொழில்களை உடையன ஆயினும் இனிய சுவை தரும் உப்போடு கூடமாட்டா என்ற உவமை காட்டுவர். ஆகவே பந்தமுறார் என்பது பெறப்படும். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறையாதீன வெளியீடான திருவாதவூரர் சிவபோத வாழ்க்கை என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.